எல்லாம் இலை. இப்படி தலை போகிற அவசரமும் தலையெழுத்தை நிர்ணயிக்க போகும் விஷயம் மாமா. என்ன உறக்க கலக்கமா? உண்மைதான். ஆனால் விழித்துக் கொண்டேன். நாம் தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் நம் பதவிக்கு ஆபத்து. ஆலயத்தில் நாம் செலுத்தும் அதிகாரத்திற்கும் ஆபத்து, நம் தலைக்கும் ஆபத்து. யார்? நசரேயனாகிய இயேசுவா. அந்த நாடவுடைய நசரேயன் நம்மை அழைத்து விடுவானா? அதுவும் இந்த அண்ணாசை. அலட்சியப்படுத்தாதீர்கள் மாமா. 3 ஆண்டுகளுக்கு முன் ஒரு சாதாரண தச்சரின் மகன் பேச ஆரம்பித்தார். இன்றைக்கு நாடே அவனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. ஓசனா ஓசனா என அவன் பின்னால் கூடிய கூட்டம் சாதாரண கூட்டம் அல்ல. இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும். இயேசுவை கைது செய்ய கட்டாயிடுகிறேன். மாமா, இந்த விஷயத்தில் நமக்கு உதவி செய்ய இயேசுவின் சீடன் ஒருவன் முன் வந்துள்ளான். அப்படியா? யார் அந்த நம்பிக்கை துரோகி? யூதாஸ் காரியோத்து. எங்கே அவன்? துரோகம் செய்ய வெளியே காத்திருக்கிறான். உடனே அழைத்துவா. உண்மை பார்த்தால் நல்லவனாய் தெரிகிறது. நான் அவரை காட்டிக் கொடுப்பதா? எனக்கு என்ன தருவீர்கள்? இதோ 30 வெள்ளை காசுகள் பெற்றுக்கொள்ளும். ஆனால் இன்று இரவே நீ இயேசுவை காட்டிக் கொடுக்க வேண்டும். நீயும் என்னை பின்தொடர்ந்து வா. என் மனம் துயரமடைந்துள்ளது. நீங்கள் இங்கேயே விழித்திருந்து சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் செய்யுங்கள். அப்படியே ஆகட்டும் போதகரே. உமக்கு விருப்பமானால் இந்த துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பப்படி இல்லை, உம்முடைய விருப்பப்படியே நிகழட்டும். உம்முடைய விருப்பப்படியே நிகழட்டும். பேதுரு, யோவான், ஒரு மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களால் முடியவில்லையா? மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. சோதனைக்கு உட்படாமல் விழித்திருந்து கடவுளிடம் வேண்டுங்கள். தந்தையே, நான் குடித்தாலன்றி
கிண்ணம் என்னை விட்டு அகல முடியாதென்றால் உமது திருவிழப்படியே ஆகட்டும். உமது திருவிழப்படியே ஆகட்டும். சீடர்களே, போதவரே, எழுந்திருங்கள். என்ன இது? போதகரின் முகத்தில் வியர்த்திருக்கிறது. ஆனால் வியர்வை தொழில்கள் இரத்த தொழில்களாக அல்லவா இருக்கின்றன? தந்தையே, உன் சித்தத்திற்கு நான் தயாராகிவிட்டேன். இதோ கல்வாரி என்னை அழைக்கிறது. சீடர்களே, நேரம் நெருங்கிவிட்டது. மணமகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்பட போகிறான். என்னை காட்டிக் கொடுப்பவன் இதோ நெருங்கி வந்து விட்டான். ரபியே வாழ்க. நண்பா, என்னை முத்தமிட்டா காட்டிக் கொடுக்கிறாய். பேதுரு, உன் வாளை முறையில் போடு. வாளை எடுப்பவன் வாளாலேயே மடிந்து போவான். என் காது சரியாயிடுச்சு. என் காது ஒட்டிக்கிச்சு. என் காது சரியாயிடுச்சு. என் காது ஒட்டிக்கிச்சு. என் காது சரியாயிடுச்சு. என் காது சரியாயிடுச்சு. என் காது சரியாயிடுச்சு. திருடனை பிடிக்க வருவது போல் தடிகளோடும் வாள்களோடும் என்னை கைது செய்ய வந்ததையே. நான் நாள்தோறும் உங்களோடு இருந்தேன். வெளிப்படையாகவே பேசினேன். அப்போது என்னை ஏன் கைது செய்யவில்லை? இவளை தலைமைச் சங்கத்திற்கு இழுத்து வாருங்கள். கல்வாரிக்கு போகலாம் வாரி. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட. கல்வாரிக்கு போகலாம் வாரி. எல்லாம் பகைவன் கூட்டம் எல்லாம் திரண்டு அங்கே. நல்லாயன் மீட்பர் தன்னை கொல்லும் வாதை காண. நீ தேவதூசரம் கூறியதாக குற்றம் சாட்டப்பட்டு இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறாய். உன்னுடைய போதகத்தின் கருத்து என்ன? உனது அந்தரங்கங்கள் என்ன? நான் ஜெப ஆலயங்களிலும் வெளியிலும் வெளியரங்கமாய்தான் பேசினேன். நீ ஏன் என்னிடத்தில் விசாரிக்கிறீர்? என் போதனைகளை கேட்டவர்களை கேளுங்கள். நான் என்ன பேசினேன் என்று அவர்கள் உமக்கு சொல்வார்கள். என்ன திமிரா? பெரிய குருடன் பேசும் முறையா இது? நான் தவறாக பேசியிருந்தால் என்ன தவறாக பேசினேன் என சொல். இல்லை என்றால் ஏன் என்னை அடித்தாய்? நிரூபிக்க வேண்டுமோ? சாட்சிகள் வேண்டுமோ?
உங்கள் மீது வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன். இவன் கடவுளை பழித்து வைத்து விட்டான். இதற்கு மேலும் நமக்கு சான்றுகள் தேவையா? பழித்து பேசியதை நீங்களே கேட்டீர்கள். இப்போது என்ன சொல்லுகிறீர்கள்? மனதை கலைத்து கலகமூட்டுகிறான் என்று இந்த மனிதனை என் கண் முன் நிறுத்தியிருக்கின்றீர்கள். நானும் உங்கள் முன்னிலையிலேயே விசாரித்தேன். என்னால் இவரிடம் ஒரு குற்றமும் காண முடியவில்லை. ஏரோது அரசரிடம் அனுப்பினேன், அவரும் ஒன்றும் செய்யவில்லை. ஆகவே இவனை கசைகளால் நன்றாக அடித்து பின் விடுதலையாக்குகிறேன். என்ன விடுதலையா? சிறையில் இருக்கும் பரவாசை இழுத்து வாருங்கள். ஒருவனை விடுதலையாக்குவது என் வழக்கம். இதோ இங்கே பரபாஸ் நிற்கிறான். நான் கேட்கிறேன், இவர்களில் யாரை நீங்கள் விரும்புகிறீர்கள்? பரபாசையா? இதோ நிற்கும் நசரனாகிய இயேசுவையா? அப்படியானால் இந்த இயேசுவை என்ன செய்ய வேண்டும்? இதோ மனிதன். அப்படியானால் நீங்களே ஒப்புக்கொண்டு சிலுவையில் அறையுங்கள். ஏனெனில் இவனிடத்தில் நான் ஒரு குற்றமும் காணேன். எங்களுக்கு வேறு சட்டம் உண்டு. அதன்படி இவன் சாக வேண்டும். ஏனெனில் இவன் தன்னை கடவுளின் மகன் என்கிறான். உங்கள் அரசரை சிலுவையில் அறைவதா? செசாரை தவிர எங்களுக்கு வேறு அரசர் இல்லை. இந்த நீதிமான் ரத்தத்தின் மட்டில் நான் குற்றமற்றவனாயிருக்கிறேன். இனிமேல் நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். இவனுடைய ரத்தம் எங்கள் பேரிலும் எங்கள் மக்கள் பேரிலும் இருக்கட்டும். உங்கள் விருப்பப்படியே இந்த மனிதனை சிலுவையில் அறைந்து கொள்ள உங்களிடம் கையளிக்கிறேன். உயிரற்ற வெள்ளிக்காசுக்காக உயிருள்ள என் குருவை காட்டுக் கொடுத்த எனக்கு இந்த உயிர் எதற்கு? இந்த உயிர் எதற்கு? இந்த உயிரை மாய்த்துக் கொள்வேன். இந்த உயிரை மாய்த்துக் கொள்வேன். என் பாவத்திற்கு பரிகாரம் அதுதான். என் பாவத்திற்கு பரிகாரம் அதுதான்.